என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம். ஏனென்றால் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்த ஒரு ஆண் இந்த கருப்பனிடத்தில் மாட்டிக்கொண்டான், என்னிடம் வசமாக சிக்கிக்கொண்டான். இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இவர் யார்? இந்த கருப்பனிடம் இவர்கள் சிக்குவதற்கு என்ன காரணம்? கருப்பனிடம் இவர்களை கண்ட விஷயம் என்ன? கருப்பன் இவரிடத்தில் கண்ட விஷயம் என்ன? இவர்கள் உனக்கு வேண்டியவர்களா வேண்டாதவர்களா? இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்ததும் இழந்ததும் நினைத்து ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்க கூடாது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் நேரம். அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும். ஆனால் துரோகம் என்பது எங்கிருந்து யாரால் எப்படி நடத்தப்படும் என்பதை உன்னால் ஒரு காலமும் கணிக்கவே முடியாது. உடன் இருப்பவர்கள் சிரித்து சிரித்து உன்னை ரசிக்க வைப்பார்கள். எப்போதுமே உனக்கு உறுதுணையாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் உன்னோடு இருந்து உன் பின்னால் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உனக்கு காலம் முழுவதுக்கும் தெரிய வராது. எது பிரச்சனை என்று சொல்லி நீ இவர்களிடமே கண்ணீர் வடித்தாயோ, அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களே இவர்களாதான் இருக்க முடியும். சில வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீ வருந்துவாய். ஆனால் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களே இவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எதுவென்று தெரிய வைத்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வைத்து உனக்கு எல்லாவற்றையுமே சரியான புரிதலை கொடுத்து உனக்கு வாழ வைக்கும் பொருட்டு இந்த கருப்பன் உனக்கு உடனிருந்து எல்லா நிலையிலும் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையுமே நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானது. ஒரு மாற்றத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கைக்குள் இருக்கும் என்பது உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை எல்லாம் நான் கடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நான் உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அதனால் உன் அப்பன் கருப்பன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. இத்தனை நாளும் வேதனையெல்லாம் துன்பத்தையெல்லாம் கண்டு நீ பயந்து பயந்து ஓடியதெல்லாம் போதும். எல்லாவற்றையும் எதிர்க்க துணிந்து நிற்க வேண்டும். எல்லாவற்றையும் எதிர்க்க பழகி கொள்ள வேண்டும். நமக்கு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சுற்றி இருந்து நமக்கு ஒவ்வொரு துன்பத்தையும் வேதனையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது. உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக உணர்த்த வேண்டும் அல்லவா? அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னவாகும் எதுவாகும் என்ற பழக்கத்தில் இருந்து மீண்டும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன் சந்தோஷத்தை உனக்கு வெளிப்படுத்தும்படி நடக்கும்போது அந்த இடத்தில் இந்த கருப்பனின் அன்பு நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்று என்னவென்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
என் செல்ல குழந்தையே, மனமுடைந்து நீ எப்போதெல்லாம் கண்ணீர் வடிக்கின்றாயோ அந்த கண்ணீர் துளிகளை உனக்கு துடைக்க உன் அப்பன் நான் வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் கண்ணீர் துளிகளை துடைத்து அதில் உனக்கான மாற்றத்தை தர நான் வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, என்னதான் நடக்கும் என்று நீ எண்ணி கலங்கியதற்கு பதிலாக இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கவனத்தில் கொண்டால் அது போதுமல்லவா? எதையெல்லாமோ நாம் தேடி தேடி பெறக்கூடிய இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு நிலையான தேவையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருகிறது. இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறதோ அது உனக்கானதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு பதிலை தர வந்திருக்கின்றது. நமக்கு என்று நிலையானதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நாம் சரியாக நினைக்கும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையிலும் இருந்து ஒரு தெளிவை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். அத்தனையிலிருந்து ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக தந்துவிடும். நீ கடந்து வந்ததையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கும் அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நிச்சயமாக பெற்று விடுவாய். என் குழந்தையே, வேதனைகளையும் துன்பங்களையும் என்னவென்று நீ நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய இன்னல்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். கருப்பனுக்கு எப்போதும் ஒன்று மட்டும்தான் எப்போதும் முன்னிடத்திலிருந்து புரிந்திட ஒரு விஷயம். அது என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, எவ்வளவோ துன்பங்களையும் சோதனைகளையும் இந்த மனிதர்கள் உனக்கு தந்து அனுபவித்த பிறகும் கூட நீ மட்டும் மீண்டும் இவர்களை தேடி செல்வதற்கு என்ன காரணம்? மீண்டும் இவர்களோடு நீ பேச நினைப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் கருப்பனுக்கு புரியவில்லை. என் குழந்தையே, நீ நினைக்கின்றாய் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, நாம் பேசுவதற்கு யாரும் இல்லை, அதனால் இவர்களை தேடி செல்கிறோம் என்று. நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியுமா? இது போன்றவர்களை நீ பேச்சு துணைக்கு வைத்திருப்பதை விட நீ யாரிடமும் பேசாமலே இருந்துவிட்டு போகலாம் என்பதுதான் இந்த கருப்பனின் மேன்மையான கருத்து. உனக்கு வேண்டுமானால் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியானவற்றை சொல்லும் போது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் அது என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் போது உன்னை தேடி வரும் எல்லா மாற்றங்களையும் அது உனக்கு சரியான கவனத்தோடு என்னவென்று புரிய வைத்து கொடுக்கும். நடந்து முடிந்ததையெல்லாம் நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளை, மனம் தடுமாறி விடாமல், மனம் கலங்கி விடாமல், உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணரும் போது அந்த இடத்தில் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. துரோகத்தை வேறறுக்க வேண்டிய நேரம், இந்த துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வேறறுத்து உனக்கு நல்லதை நீ கொண்டு வர வேண்டிய நேரம். என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் வருவதாக இருந்தாலுமே அந்த சூழ்ச்சிகளை நிச்சயமாக நீ கடந்து விடுவாய் அல்லவா? இந்த கருப்பனின் அன்பு உனக்கு அதை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக போகும் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேல் நாம் என்னவென்கிறோம் எதுவென்கிறோம் என்ற கவலையெல்லாம் விடுத்து உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை உன்னை மீட்டு கொண்டு வர தயாராகிவிடு. உன்னை தேடி வருகின்ற
எல்லாவற்றையும் உனக்குரிய நம்பிக்கைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக விடு. இனி எந்த இடங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு, எந்த இடங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியான வெற்றியை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் துரோகங்களை வேறறுக்க முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இவை எல்லாவற்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி செல்ல வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்து செல்ல வேண்டும். இது மீண்டும் மீண்டும் தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வேதனைகளும் சோதனைகளும் தொடர்கதையாகிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இது எதுவுமே சோதனைகளாக இருக்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். எதுவுமே ஒரு தீர்வை உனக்கு கொடுக்கும் வரை நிச்சயமாக அதிலிருந்து ஒரு நொடி இருந்த போதிலும் நீ விலகிவிடக் கூடாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ முன்னின்று உனக்கு வேண்டிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. நீ வேண்டாம் என்று எதையெல்லாம் இந்த வாழ்க்கை நினைக்கின்றதோ அவை அத்தனையுமே உனக்கு மேலும் மேலும் பல குழப்பங்களை நிச்சயமாக கொடுப்பதாக நீ யோசிக்கலாம். எந்தெந்த நிலையிலும் நமக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை நீ நம்பு. எப்பேற்பட்ட மனிதர்களை நாம் கண்டாலும் அதிலிருந்து நாம் வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும். நமக்கு ஒரு தெளிவு உண்டு என்பதை நீ நம்பு. எதுவென்றாலும் எது நடந்தாலும் இனி என்னவாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்றப் போகிறது என்பதை நினைத்து நீ கலங்குவதை விட்டுவிடு. உன்னோடு நான் இருக்கும் போது உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு மாற்றும் என்பதை நீ நம்புகின்றாய் அல்லவா? இந்த கருப்பன் இருக்கும் போது உன்னை சுற்றி வருகின்ற சோதனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவேன். இந்த துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வேறெடுத்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் கருப்பன் முன்னின்று நிற்கும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இதிலிருந்து கவனமாக மீட்டு வந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எதையோ நினைத்து நாம் கலங்கி இருக்கின்றோம், எதையோ யோசித்து நாம் வருந்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக சரியாகவே ஒரு நாள் நடத்தப்படும். அது தெய்வத்தின் மீது நீ போட்ட பாரம் அல்லவா? அப்படியானால் தெய்வம் உனக்கு அதை செய்து கொடுக்காமல் இருக்க முடியுமா? உன் வாழ்க்கை என் பொறுப்பில் நீ கொடுத்து விட்ட பிறகு அதை நான் கவனிக்காமல் நான் இருந்துவிட முடியுமா? இனி அத்தனையிலும் நீ எதையோ யோசித்து மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்த்திவிடு. என் பிள்ளையே, உன்னை எப்போதுமே வழி நடத்தவும் உனக்கான வாழ்க்கை சந்தோஷங்களை எடுத்து சொல்லவும் இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பது உன் மனதில் பதியட்டும். துரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து இவையெல்லாம் பின்வாங்கி கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ உனக்குரிய நம்பிக்கையை கொண்டு உன் வாழ்க்கையை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் இனி எல்லாமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக சரியான புரிதலை கொடுக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. மிக சரியான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் நேரம், எதையுமே நாம் தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த தருணம். இனி இந்த கருப்பனின் ஆணைப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் நீ ஆசைப்படுகின்ற சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எதையுமே மனதெளிவோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். எதையுமே மன புரிதலோடு என் பிள்ளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நேரம் என்ன
நடக்கும் என்பதையும் இந்த கருப்பன் முன் நின்று உனக்கு எதை சொல்வேன் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு பல நல்ல விஷயங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடந்து காத்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, கருப்பன் சொல்லிய எல்லா சொல்லும் உன் வாழ்க்கை உன் வசமாக்கி தர வேண்டிய நேரம் இது. இனி உனக்கென்று நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அனைத்தும் உனக்கு வேண்டிய திருப்பங்கள் நடக்க வேண்டிய நேரம் இது. எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கிவிட்டால் அதுவே போதுமல்லவா? எல்லா விஷயங்களும் கடந்து இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். கருப்பன் எப்போதும் போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் முன்னின்று உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது உன் வெற்றியை நான் தர எண்ணுகின்றேன். இந்த துரோகம் உன்மேல் தோள் மேல் கை போட்டு நடக்கும் போது கருப்பன் சற்றென்று அதற்கு ஒரு முடிவினை தந்துவிட முடியாதா? கருப்பன் சற்றென்று ஒரு முடிவினை உனக்கு கொடுத்து விட முடியாது அல்லவா? உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே நான் நிலைப்படுத்தி தர வந்திருக்கின்ற இந்த காலம், இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, என்ன நடந்தது என்னாலும் எது நடந்தது என்பதனாலும் சரி, நமக்கு எப்போதும் நம் வாழ்க்கையை நமக்கு தருகின்ற எந்த ஒரு துன்பங்களையும் உணர்ந்து விட முடியாத ஒரு நிலை, நம்மால் எதையுமே புரிந்து முடியாத ஒரு நிலைதான். ஆனால் இதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும். இதையெல்லாம் கடந்த நம்பிக்கைக்கான ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என்றும் இதனால் வரையிலும் நாம் தொலைத்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி நமக்கு நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. இனி நமக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி பேரானந்தப்பட்டு உன்னை தேடி தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கை நீ நம்பிக்கைப்படுத்திக் கொண்டே இரு. எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பான அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும். உன்னை அதி அற்புதமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக செய்து கொடுக்கிறேன் அல்லவா? இனிமேல் அப்படிதான் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் இனி சரியான புரிதலில் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. சரி, மறைமுகமாக இருந்து கொண்டு துரோகத்தை செய்கின்ற இந்த ஆண் உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கிறார் என்று கருப்பன் சொன்ன வார்த்தைகளை நீ உற்று நோக்கி கவனித்தாயா? என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன் முன்னால் உன் மீது அதிக அன்பு கொண்ட ஒருவர்தான். ஆனால் இப்போது குடும்ப நிலை அவர்களோடு பழகுகின்ற மனிதர்கள் என்று ஒவ்வொன்றையும் கவனித்து உன்னுடைய வாழ்க்கையின் மீது இவர்கள் அதிகமான வேதனைகளை கொண்டவராக மாறிவிட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அதிகமான துன்பத்தை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். என் பிள்ளையே, உனக்கு இவர்கள் அதிகமான கஷ்டத்தையும் சோதனையும் கொடுக்கும்படி பல விஷயங்கள் நடந்து தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய அத்தனை சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அல்லவா? எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்கின்றார்கள். பல வழிகளிலும் அதை தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கின்ற மனிதரிடம் உன்னை பற்றி தவறாக ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை நிலையிலும் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? யாரையுமே முழுமையாக நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே இவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. என் பிள்ளையே, யாரையுமே முழுமையாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவரிடத்தில் நீ சொல்லிவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் முன் நின்று உனக்கு செய்யும் எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இவர்களோடு
இந்த கருப்பனும் சேர்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டேன். ஏன் தெரியுமா? உனக்கு செய்த துரோகங்களை நான் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா? நீ வேண்டுமானால் இன்னும் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இனி ஒருபோதும் உன் அப்பன் நான் நம்ப மாட்டேன். இவர்களின் பிடி இனி என் கையில் இருக்கின்றது. இவர்கள் எதை செய்வதாக இருந்தாலுமே என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதனை செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இவர்கள் கொடுக்கின்ற பல துன்பங்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை நீ ஒருபோதும் மறக்காதே. நீ நல்லபடியான புரிதலை இந்த வாழ்க்கைக்கென்று நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்னாலும் அப்பனின் பார்வையில் சிக்கிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் திண்டாட்டம் இருக்கத்தானே வேண்டும். தவறை செய்வதற்கு முன்பாக தெய்வம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் அல்லவா? துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அல்லவா? இனிமேல் கலங்காதே, நான் பார்த்து கொள்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.